இது எந்த நாடு தெரியுது? வந்தாய மாமன் கோட்டை, அதுதான் தோடிதாமன் கோட்டை, நம் தந்தை பிறந்த கோட்டை. அதில் உள்ளே சென்று பார்த்தால் ரூபாய்களே இந்த கோட்டையை பார்த்தாயா? அவன் தந்தை எப்படியெல்லாம் ஆட்சி செய்திருப்பார், எப்படி இருந்திருப்பார். சரி, பிரகலாதன் எந்த ஒரு குறையும் இல்லாமல் அந்த ஆண்டவனின் துணை கொண்டு அந்த ஆண்டவனே இந்த உலகில் இருக்க முடியாது.
அந்த ஆண்டவனின் கருணையாக நான் விஷ்ணுபதியோடு வாழ்கிறேன். நான் தான் எப்பொழுதுமே நாராயணா கோவிந்தா என்று அந்த வைகுந்த வாசனை நான் வணங்கிக் கொண்டிருக்கிறேன். இறைவா, நாராயணா இந்த கோட்டை கட்டியாளும் அளவுக்கு அதிகாரம் ஆட்சி யாருக்கு? என்ன வரைத்தார்? உங்கள் பெரியப்பா மகன், பெரிய தந்தை மகன், உங்கள் அண்ணன் இருக்கின்றார். அப்படி அந்த ஆண்டவனை மகன் நாராயணன் கொல்ல வேண்டும் என்றால் உங்கள் அண்ணனை கூட அழைத்து சென்று வைத்தார். அண்ணா 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 யாரோ நீங்கள் என்னை பார்த்த உடனே அண்ணா அண்ணா என்று அழைக்கின்றீர்கள். நீங்கள் யார்? அண்ணா அண்ணா யார் தெரியுமா? தெரியவில்லை என்னை யார் என்று. உங்களுடைய பெரிய தந்தை அழைக்கின்றார். இரண்டே ஆமா, அவர்களுடைய பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் நாங்கள். ஆமா அண்ணா, நம் தந்தைகளை உள்ள பிறகு நான் ஒருவன் தான், நான் ஒரு அனாதை, எனக்கு இன்று யாருமே இல்லை என்று மிகவும் கவலையாக இருந்தேன். ஆனால் இனி நான் கவலைப்பட போவது கிடையாது. சரி, என்ன நாடு உண்மைதான். இந்த நாடு வந்திருக்கிறது. முதல்ல வந்து உணவு வருதுங்க, புறப்படுங்க போகலாம். சாப்பாடு ஏனப்பா? அருமையான உணவு. அருமையான உணவு. இது புரியல அண்ணா. நான் இவ்வளவு தூரம் நாயுடைய சாப்பாடு தெரியுமா? என்ன தம்பி? என் தந்தை இருக்கிறாரே, உனது சிறிய தந்தை. ஆமா, இரண்டையாச்சுதான். அவர் இப்போது உயிரோடு இல்லை. உண்மைதானே? என் பெரியப்பாவும் உயிரோடு இல்லை. எல்லாமே இருந்துவிட்டார். அண்ணா, அப்படி இறந்தவர்கள்
அந்த நாராயணனை தான் நாங்க தேடிட்டு வர இவ்வளவு நேரம். ஆண்டவனையா? ஏன் தெரியுமா? நீங்களா? அவனை சபர் கழித்து அவன் எப்படி என்னுடைய தந்தை உன்னோட தந்தை பண்ணானோ அதே மாதிரி அவனை நான் பண்ணணும். அவன் ரெண்டாவது கிழிச்சு இந்த கணத்துல பாதி போனோம் நான். நாராயணன் அந்த ஆண்டவனே இரண்டாவது நாங்க இருவராக சென்றோம், அது முடியல. இப்ப நம்ம ஊரா போவோம், நாராயணன் பார்ப்போம், அது நடிப்போம், அவன் உயிரை மாய்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம வருவோம். நம்ம இறைவனை எப்படி கொன்றானோ அதே போன்று அவனை கொண்டு குவிக்க வேண்டும் அண்ணா. புறப்படுங்கள். கூறுவதை கேளுங்க. இதை போலதான் நம்ம இரு தந்தைகளும் அவசரப்பட்டு ஆத்திரத்தால் அறிவிழந்து தேவர்களை எதிர்த்தார்கள். பல அக்கிரமங்கள் அநியாயங்கள் செய்தார்கள். அதை பார்த்து கொண்டு பொறுக்க முடியாமல் தான் நமது தந்தைகளை அந்த ஆண்டவன் கொன்றார். முதல்ல அதாவது உங்களுடைய தந்தை சிறிய தந்தை அவளை போய் ஆண்டவன் ஆண்டவன் நீங்க ஆணவம் படைக்க தானவம் மாறிக்குது. உங்களுடைய தந்தை இரணையாக்கு தன்னை எதற்காக கொன்றார்? அவர் எதுக்காக? பூமாதேவி சிறையெடுத்து சித்திரவதை செய்து அடி என்று அடித்து துன்புறுத்தினார். அந்த தாயாரோ நாராயணா கோவிந்தா என்று அந்த ஆண்டவன் அடிக்க இருவருக்கும் சமன் நடந்தது. நேரிலே வந்தார் அதாவது உங்களுடைய தந்தைக்கும் நான் ஆண்டவனுக்கும். ஆனால் சமரிலே உங்களுடைய தந்தையார் ஆண்டவனை எதிர்த்து போரிட முடியவில்லை. அதனால் பயந்து ஓடிக்கொண்டு அடியில் சொல்லக்கூடிய கடலிலே அடியிலே மரங்கள் கொட்டை கட்டியாக அதன் உள்ளே ஒளிந்து கொண்டார். பார்த்தார் ஆண்டவர், அடடே இவரை இப்படியே சென்றால் அடிக்க முடியாது என்பதற்காக வராகம் என்று சொல்லக்கூடிய பெண் பற்றி அவதாரம் எடுத்து இரண்டையாக்குதல், அதாவது உங்களுடைய தந்தையை கொன்றார். போதுமா? அண்ணா எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதற்காக சொல்றேன். அது மட்டும் இல்ல, என் தந்தை எதற்காக கொன்றார்? எதுக்காக? அந்த பிரம்மனிடத்திலே வரத்தை வாங்கிவிட்டோம் என்ற ஆணவத்தால். யாரியா? எங்க பெரியப்பா வந்து சொன்னாரு. ஆணவம் தான். ஆணவம் கொண்டா கண்டிப்பா அழிஞ்சிருவோம். அது அவர்கள் மட்டும் இல்லை, சரி நம்ம சரி. ஆணவத்தால் பல அநியாயம் அக்கிரமங்கள் செய்து கொண்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்திலே ஆண்டான் தெய்வம் என்னத்தான் தெய்வமாக வணங்க வேண்டும் என்று அனைவரையும் வணங்கி கொண்டிருந்தார். இதுல என்ன தவறு இருக்கு? கடைசி என்னிடத்துல வந்து நான் தான் இந்த இரண்டிலே தெய்வம் என்று சொல்லு என்று என்னிடத்தை கூற நானோ சொல்ல மறுத்தேன். அதனால் என்னை பல முறை சொல்வதற்கு எப்படி செய்தார். ஆனால் அப்படி செய்தும் அந்த ஆண்டவன் ஒவ்வொரு நேரத்திலும் வந்து என் உயிரை காப்பாற்றினார். கடைசியில் என்ன கேட்டார் தெரியுமா? என்ன கேட்டா? ஆண்டவன் என்று உரைக்கின்றாயே, அந்த ஆண்டவன் எங்கிருக்கின்றார் கேட்க நான் அதற்கு என்ன உரைத்தேன்? ஆண்டவன் மண்ணிலும் இருக்கின்றார், விண்ணிலும் இருக்கின்றார், அனைத்து இடத்திலும் ஆண்டவன் இருக்கின்றார், அவர் இல்லாத இடமே இல்லை என்று கூறினேன். அவர் அதற்கு என்ன உரைத்தார்? இந்த தூணில் இருப்பானா, இந்த தூணில் இருப்பானா, இந்த தூணில் இருப்பானா என்று கேட்டார். அனைத்து தூண்களிலும் என்னுடைய ஆண்டவன் இருப்பார் என்று சொல்ல கதாயுதத்தால் எடுத்து அந்த தூணை உடைத்தார். அந்த நேரத்திலே சிங்க முகமாகவும் மனித உடலாலும் நரசிம்ம அவதாரம் எடுத்து வந்து என் தந்தையை கொன்றார். அந்த தந்தையை கொன்றவனை ஆண்டவன் என்று மறுமுறை உரைக்காது. தெய்வம் வேண்டாம், நீங்களும் அந்த ஆண்டவரை வணங்கினார். அண்ணா நான் இப்போ சொல்றேன், எங்களோடு சேர்ந்துட்டீனாக்கா நம்ம ஆட்சி நிலைக்கும். ஆண்டவனை காலி பண்ணி நம்ம ஆகாது. எப்போது பெற்ற தந்தைக்கு நீ உறுதுணையாக இருந்த தந்தையை கொல்லும் போது தந்தையில பார்த்தாயோ ஏலா பிள்ளையாரா உன்னை எங்க பெரிய தகப்பனார் பெற்று பெறாமலே இருந்திருக்கிறா இருக்கிறா. அப்போ உன்னை துன்புறுத்தினா இங்க வருவா, அதனால நீங்க வருவா. நீங்களே அழிவை தேடி கொள்ளாதீங்க. அன்றைய கொண்டவனை பழிவாங்க வேண்டும் என்று குழுவாக வந்திருக்கின்றோம். ஆண்டவன் என்று பழிவாங்க அண்ணா வெட்கமாக இருக்கின்றது. ஆண்டவன் கிடையாது. அந்த நாராயணனை கொல்ல வேண்டும். கண்டிப்பாக நிச்சயமாக
தந்தையை கொண்டு சமர்ப்பித்து நான் வரமாட்டேன் ஆண்டவனா எங்கடா ஆண்டவன் அப்படின்னா ஆண்டவன் வரல கண்டிப்பா வருவார் வரல வருவார் அண்ணா, நிறுத்துங்க. ஆனா, நமது தந்தைகள் இருந்தது போல நீங்களும் சாகட்டா போறீங்க ஏய் நான் அனாதையா இருந்தேன் நினைச்சு கவலைப்பட்டிருந்தேன் ஆ. பரவாயில்லை எனக்கு 2 தம்பிங்க இருக்குன்னு சந்தோஷப்பட்டேன் ஆனா பாருங்க தந்தையே மேல் பண்ணுங்க உன்னை துன்புறுத்தினா அந்த நாராயணிக்கு வருவான் இவ்வளவு நேரம் கஷ்டப்படுற நாராயணன் வந்தானா ஆ? ஏய் என்ன பாரு ஒரு நிமிடம். என்னடா நிமிர்ந்து சத்தியமா நல்லா இருப்பீங்கடா சத்தியமா நாங்க செத்துருவோமா நல்லா இருப்பீங்க எத்தாலும் அந்த நாராயண சாவடிச்சா சாவலாம் நீங்க அண்ணா, ஏய், இவன் உயிரோடு இருந்தா தானடா இப்போது கருணா இருப்பாங்க ஆ? இப்போது கருணா என்ன செய்வது தெரியாது இப்ப சமருக்கு வரலக்கா அண்ணா, கருணாக மும்மாரி இப்படி அடித்து உதைத்து கேட்டால் எப்படிடா வருவார் அண்ணா? அண்ணா, கேட்டு பாருங்கண்ணா. கூப்பிட்டாரு தம்பியா அண்ணா, வாங்க. ஏதோ அந்த கோபத்திலே அப்பா இறந்தார் என்ற ஆதங்கத்திலே நீங்க அடுத்த பண்ணிட்டானா? என்ன செய்வது அண்ணா, அவ்வளவு கோபம் தெரியண்ணா. நான் என்ன பண்ணா? நான் தந்தையெல்லாம் கொன்றவன் அந்த நாராயணன் கரிமுத்து பையன் வேடி பையன் அவனை முதல்ல ஆண்டவன் சொல்வது நடத்துவோம். என்ன முடியாது நம்ம தந்தையை கொண்டான் அல்லவா, ஆமா அவனை பழி வாங்க வேண்டும். அதனால தம்பி நான் என்ன உரைக்குமே என்றால் நமது தந்தைகள் தவறு செய்தார்கள் அவருக்கேற்ற தண்டனையை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அண்ணா, ஆனால் அவர்கள் செய்த தவறை நீங்களும் செய்ய வேண்டாம் என்று நான் உரைக்கின்றேன் ஆமாண்ணா, கேளுங்கப்பா. தவறு செய்வது மனிதன் இயல்பு, அதை மன்னிப்பது தானே தெய்வம். அந்த தெய்வமே இப்படி செய்யலாமா சொல்லுண்ணா. பரவாயில்லப்பா இப்பதான் சோறு துண்டுற மாதிரி பேசுறேன் உங்க நாஸ்டா நான் வஜர அக்கா அப்பா நீயா ஐயா ஐயா யாரு தெரியல உங்க அண்ணங்க இவரு தெரியாது. ஆ, அண்ணன் போடா, நீங்களா? பரிசு பார்க்கலாம். 7 மணிக்கு அறுபடிவாரு உங்களை பார்க்கணும் ஓடோடி வந்தாரு அந்த 7 மலையா இந்த ஆண்டவனை நேரில் கண்டவன் நான் ஏங்க என்னங்க இப்போ மண்ணனை இப்போ அடிக்கிறீங்க மனசாட்சி இல்லை இது மட்டன் சாப்பிட்டுங்க அண்ணா, மீண்டும் உரைக்கின்றேன். நாம் தந்தைகளை கொண்டவனை பழிவாங்க வேண்டும், உடன் வர வேண்டும். என்னால் முடியாது ஏன் இவ்வளவு அந்த முடியாது? ஆண்டவனை எதிர்த்து என்னால் முடியாது வணங்கத்தான் முடியும் தவிர எதிர்க்க முடியாது நான் கூறுவதை கேளுங்கள் அந்த ஆண்டவனை வணங்கினால் உங்களுக்கு நல்லது அவரை எதிர்த்தால் கண்டிப்பாக நிச்சயமாக அழிவு அழிவா? எங்களுக்கா? அப்படி என்றால் என் உடனே வர வர முடியாது முடியாது. முடியாது என்று பிடிவாதம் வேண்டாம் அண்ணா. மீண்டும் உரைக்கிறேன். முடியாது. நீ எத்தனை முறைக்கும் அழைத்தாலும் தெரியும் அது என்னடா என்னடா ஆணவ படுத்தி அந்த கரிமுத்து பையனை அழைக்கிறீங்க. அவன் பேரை சொல்லக்கூடாது. அவன் பேரை சொல்லக்கூடாது. முடியாது என் உயிரே போனாலும் சரி, உயிர் உள்ளவரை எந்த நேரமும் நாராயணா கோவிந்தா வைகுந்தா வாசா என்று உரைத்துக் கொண்டுதான் இருப்பேன் அந்த கரிமுத்து பையனை அவன் பேரை சொல்லிட்டு இருப்பியா? கொண்டுதான் இருப்பேன் அந்த பேரை சொல்லக்கூடாதுன்னா முடியாது தந்தையை கொண்டவனை பழி வாங்க வேணும். வரமாட்டேன். வர முடியாது வர முடியாதா? முடியாது முடியாதா? முடியாது எவ்வளவு ஆணவத்தோடு வர முடியாது என்று பேசுகின்றாயே. அட கொல்லுவேன் 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 உன்னை வெல்லுவேன் வெல்லுவேன்.
எல்லை இல்லையா எனக்கு வேதனை பெரும் கொள்ளையா சோதனைக்கு நான் என்ன தவறு நான் என்ன தவறு செய்தேன்? நீ செஞ்ச தவறு என்ன தெரியுமா? உன் நெற்றியிலே அணிந்திருக்கிற திருநாமம், அதுவே தவறு. அவனையே துதிபாடிக் கொண்டு இருக்கின்றாயே, அது மாபெரும் தவறு. அந்த தவறை